11 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது தனது மகள் பிரசன்னா டிக்ஸாவை தூக்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்ட தமது முன்னாள் கணவர் கி பத்மநாபனை கண்டுபிடித்து தனது மகளை மீட்பது தொடர்பில் தனித்து வாழும் தாயாரான இந்திரா காந்தி நீதி கேட்டு புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகம் வரை வரும் நவம்பர் 22ஆம் தேதி ஊர்வலமாக செல்லவிருக்கிறார். தமது மகளை கண்டுபிடிப்பதில் எந்த ஒரு நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய ஒரு முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியரான இந்திரா காந்தி போலீசாரின் போக்கை ஆட்சேபிக்கும் வகையில் நீதி கேட்டு இந்த பயணத்தை தொடங்கவிருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த ஊர்வலத்தின் போது தமது மகள் பிரசன்னாவுக்கு மிக விருப்பமான கரடி பொம்மையை போலீசாரிடம் ஒப்படைக்கப் போவதாக மலேசிய ஆகம அணி ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்திரா காந்தி இதனை அறிவித்தார். பிரசன்னாவை கண்டுபிடிப்பது தொடர்பில் கூட்டரசு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக ஈப்போ உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மனுவின் பத்திரத்தையும் போலீஸ் படை தலைவரிடம் ஒப்படைக்கவிருப்பதாக இந்திரா காந்தி தெரிவித்துள்ளார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.